சூயிங் மிஷினில் நூல் கட்டுறதுக்கு மெயின் காரணம் இந்த ஸ்பூல் பின் இருக்கு இல்லையா, இது மேலே வந்து இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடும், பரவாயில்ல அதனால். ஆனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது கடையிலேயே விற்கிது ஸ்பாஞ்சு, அது வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து ரெடிமேட் ஷர்ட் யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்க ஸ்பாஞ்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரியானது வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இருந்தாலும் நீங்கள் அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கரெக்டாக இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு இப்படி மாட்டிட்டு நீங்கள் இந்த இதை மாட்டினோன்னா நமக்கு வந்து எவ்வளோ மிஷின் இது பண்ணாலும் நமக்கு நூல் வந்து அந்த இடத்துல சுற்றுறதுக்கு வேலை இல்லை. இப்போ நீங்கள் சின்ன மிஷினை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்பூல் பின் வந்து சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி ரீஃபில் இருக்கு இல்லையா, மெயின் வந்து இது இப்படி மாட்டிடலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி நூலோடது வந்து உள்ளே போகுதா ஈஸியாக அப்படின்றத பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ரீஃபில் வேஸ்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மல் சூயிங் மிஷினுக்கு இந்த ஸ்பூல் பின்னில் வந்து நீங்கள் இந்த இதை அப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் நூலை அப்படி இது பண்ணிக்கலாம். ஆனால் அப்பையும் கூட உங்களுக்கு வந்து வேகமாக தைக்கும் போது மோட்ரு போட்டு தைக்கும் போது கீழே வந்து ஒரு சுற்றி அறுந்து போகும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்தால் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கிறத வேஸ்ட் படுத்தக்கூடாது. அதை வந்து ஒரு சின்ன சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணி அதிலே என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுட்டு கரெக்டாக இந்த இதில் இப்படி சொருகிடணும். சொருகிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த ஸ்பூல் பின் அப்படி சொருகிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே இந்த இதை நீங்கள் இப்படி மாட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணாலும் வந்து என்ன ஆகாது, சுத்தாது. ஏன்னா ஸ்பாஞ்ச் வந்து சொரப்பாக இருக்கனால உங்களுக்கு இதாகாது. அந்த மிஷினோட மேல் பாகம் வந்து வலுவலுன்னு இருக்கனால மட்டுமே தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், நம்ம வேகமாக தைக்கும் போது நூல் வந்து ஜம்ப் ஆகி அதில் ஒரு சுற்றி அறுந்து போகும். இந்த சிம்பிளானது கூட நமக்கு தெரியாமல் என்ன பண்ணுவோம், மேலே இது அதையும் கலட்டுற வேலையே வச்சுக்கிறக்கூடாது நம்ம.